என்னடி அக்கா நொக்கா? எங்கடி என் பொண்ணு? காயத்ரி, என் பொண்ண பார்க்க வந்திருக்கேன், கூப்பிடுங்க அவளை. என்ன காயத்ரி இது வாசல்ல நின்னுகிட்டு கத்துற? முதல்ல நான் என் பொண்ண பார்க்கணும். அவளுக்கு உடம்பு சரியில்லை நான் கேள்விப்பட்டேன். என்னாச்சு அவளுக்கு? கூப்பிடுங்க அவளை. மோனிஷா. மம்மி மம்மி மம்மி. மோனி. இல்ல மம்மி கூப்பிடுற சவுண்ட் இல்ல கேட்டுச்சு. மோனி குட்டி, நீ அம்மாவே நினைச்சிட்டு இருக்கல, அதான் அப்படி கேக்குது. நீ படுத்துக்கோ வா. என் பொண்ண கண்ணுல காட்டுறீங்களா இல்ல நான் உள்ள போகவா? அக்கா சொன்னா கேளுங்க. ஏய், நீ சொல்லி நான் என்னடி கேக்குறது? எங்கடி என் பொண்ணு? என்னடி முழிக்கிற? போய் கூட்டிட்டு வா போ. வினோதினி கொஞ்சம் சும்மா இரு. முதல்ல குழந்தைய கண்ணுல காட்டுங்க, நாங்க பாத்தாகணும். அக்கா என்னாச்சு? சத்யா கொஞ்சம் இப்படி வா. என்னக்கா? காயத்ரி அக்கா வந்திருக்காங்க. அக்கா மோனிக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்க. நீங்க அவளை பாத்துக்கோங்க, நான் கீழே போயிட்டு வரேன். என்னாச்சு சித்தி? ஒண்ணும் இல்லம்மா, நீ படுத்துக்கோ. சத்யா சித்திக்கு போன் வந்திருக்கு, அதான் போயிருக்காங்க. நீ தூங்குமா. அக்கா சத்யா வரக்கா. ம். என்ன என்ன வேணும்? என்னையும் என் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்களா? எங்கடி என் பொண்ணு? வாயால கேட்டா சொல்ல மாட்டல. ஏய், வீட்டுக்குள்ள காலை வச்சா காலை வெட்டுவேன். என்னங்க? முதல்ல வீட்டு படியில இருந்து கீழே இறங்குடி. ஓடி வழியா. என்னங்க? இத பாருங்க, சண்டை போடுவோம் சத்தம் போடுவோம் நான் இங்க வரல. என் பொண்ணை காட்டுங்க, அது போதும். மாமா, குழந்தைய பார்க்காம அக்கா தவிச்சு போயிருக்காங்க. கொஞ்சம் மோனிஷாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க மாமா. அக்காளும் தங்கச்சியும் மரியாதையா இடத்த காலி பண்றது நல்லது. இல்ல நடக்கிறதே வேற. என் மேலதானே உங்களுக்கு கோவம்? என் பொண்ணை ஏன் பிரிச்சு வைக்கிறீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அவளை பார்க்கணும். மோனிஷாவை தூக்கிட்டு வர சொல்லுங்க. என்ன சொன்ன? உன் பொண்ணா? நீ ஏன் என் பொண்டாட்டியில நான் பிறகு உனக்கு எப்படி அவ பொண்ணாவா? சொன்னா கேளுங்க. பெத்த தாய் மனசு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்னடி சினிமா படம் வசனம் எல்லாம் பேசுற? பெத்த தாயா நீ? நீ பேய்டி. இந்த குடும்பத்தை பிடிச்ச சனிடி. விரட்டி விட்டாலும் வாசல்லே வந்து நிக்கிறியே, வெக்கமால போடி. என்னங்க, என் குழந்தைய ஒரே ஒரு தடவை நான் பார்த்துட்டு போயிடுறேங்க. கோர்ட்ல அவ்வளவு பிளான் பண்ணி வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு எங்களுக்கே ஒரு மாசம் டைம் தரேன்னு சொல்ற. யார் வீட்டு டாக்குமெண்ட்டை யார் புடிங்கிட்டு யாருக்கு டைம் தரது? எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுவும் எவனோ ஒரு தரங்கெட்டவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அட்டுழியத்துக்கு மேல அட்டுழியம் பண்ணிட்டு இருக்க. இப்ப பெத்த தாய் வளர்ப்பு தாயின்னு வந்து நிக்கிற. மரியாதையா வெளியில போயிடு. இல்ல பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என் பொறுமைக்கும் தாண்டி எல்லாம் இருக்கு. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டிட்டு இருக்க மாட்டேன், அடிச்சு தோலை உரிச்சிருவேன். என்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இத எங்க எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்ப அங்கேயே போ. இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன், அவ்வளவுதான். இன்னும் இது எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். ஒழுங்கா ஓசி கார் எடுத்துட்டு ஓடி போயிடு. இல்ல வா ஓடி. என்ன சத்யா நீ போடி வெளியே துரத்தாம ஓடி நின்னு பேசிட்டு இருக்க? குமார், பாத்தீங்களாப்பா என்ன அட்டுழியம் பண்றான்னு? பாத்தீங்களா? அவளை தொலைச்சு தலைமுழுங்கினாதான் எனக்கு நிம்மதி. டேய் ஆத்திரப்படாதடா. எது செஞ்சாலும் யோசனை பண்ணி செய். என்னப்பா சொல்றீங்க? 1000 இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டிப்பா. சரிம்மா, அவன் என் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு 1000 காரணம் வேண்டாம். ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, அவளை நான் மன்னிக்கிறேன். மாமா, பெரியவங்க சொல்லுவாங்க புருஷன் பொண்டாட்டி பிரியலாம், அப்பா அம்மா பிரிய கூடாதுன்னு. மோனிஷா அம்மா ஏக்கத்துல இருக்கா, காய்ச்சல் வேற வந்திருக்கு.
மம்மி மம்மின்னு உளறா. டாக்டர் இவ அம்மா எங்கன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்றது? பதில் சொல்லலாம் சத்யா, ஒரே ஒரு பதில் சொல்லலாம். அம்மா செத்துட்டாங்கன்னு சொன்னா எந்த குழந்தைய நம்பும்? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டிங்கிற தொடப்ப கட்ட செத்துட்டா. அப்போ என் பொண்ணுக்கு அம்மா செத்துட்டான்னு தானே அர்த்தம்? மாமா ஆத்திரத்துல பேசாதீங்க. நியாயமா நான் யோசிச்சிருந்தா அவளை நானே கொண்டு இருக்கணும். இந்த காந்தியவாதி குடும்பத்துல பிறந்ததுனால அவளை விலக்கி வச்சிருக்கேன். அதுக்கெல்ல மாமா. என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காத சத்யா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ச்சே, என்னக்கா இது? மாமா இவ்ளோ கோவமா நடந்துக்கிறாரு. பெத்த குழந்தைய கூட பார்க்க விட மாட்டேங்கிறாரு. என் மோனி குட்டியோட முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டாங்களே, அவங்கள அங்கேயே. ச்சே. எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சுக்கா. பாவம் மோனி, அவ மனசு என்ன பாடுபடுதோ தெரியல. அவளுக்காகவாவது உன்னை பார்க்க அலோ பண்ணிருக்கலாம்ல. குழந்தைக்கு ஜுரம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்களே. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்பாங்க வினோ. அக்கா, என்னடி அக்கா நோக்கான்னு நேற்று என்னடி சொன்ன? ஏய், உனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்க? போடே ஒரு ரூமுக்கு, போடே ஒரு ரூமுக்கு. அங்க என்ன முதுகு பின்னாடி உடைஞ்சிட்டு இருக்க? நம்பி ஏன் கோச்சுக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இவ போவா. முதல்ல அவளை அவ ரூமுக்கு போக சொல்லு. வினோ சொல்றாருல்ல, நீ போ. நீ போங்கறல்ல, போ. பாத்துக்கிறேன், நான் சொல்றேன்லடி, போ. என்னடா என்ன பிடிக்கலையா? சொல்லு, என்ன பிடிக்கலையா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? சொல்லல, நீ அப்படி செஞ்சிருக்க. என்ன செஞ்சேன்? நேத்து நான் ஆசையோட வந்த போது பிடிச்சு தள்ளி விட்டுட்டியே. ஞாபகம் வந்துருச்சா? ஏன் தள்ளி விட்ட? சொல்லு, எதுக்கு தள்ளி விட்ட? அப்போ உன் மனசுல நான் இல்ல, இன்னும் உன் புருஷன் தான் இருக்கானா? சொல்லுடாலே. அப்ப நான் உனக்கு எதுக்கு? உனக்காக நான் 1.25 கோடி கொடுத்தேனே, எதுக்கு? உன் மேல உள்ள காதல்னால தானே. ஆனா நீ என்ன தள்ளி விட்டுருக்க, எதுக்கு தள்ளி விட்ட? இன்னும் புருஷன் தான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ உன் புருஷன் அல்வா, நான் உப்மாவா? ஆமாண்டா, முட்டாள். சரி, சமாளிப்போம். ஏன் நம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? டார்லிங், இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க. இப்ப கூட தள்ளி விடுவேன். யாரு கேப்பா? என்ன இப்படி தள்ளி விட்டு மண்டையில் அடிச்சு மயக்க போற, அப்படிதானே? நோ 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 நோ, அந்த தள்ளு வேற, இந்த தள்ளு வேற. டார்லிங், என் நம்பிய நான் தள்ளி விடுவேன், அடிப்பேன். யார் கேப்பா? ஐயோ டார்லிங், உனக்கு என் மேல இவ்வளவு பிரியமா? பெரிய இல்லாமையா? டார்லிங், என்னை விட ஃபாஸ்டா இருக்கியே. டார்லிங், 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 டார்லிங்.
இது மயக்கமாயிட்டான். என்ன சொல்ற? மறுபடியும் தள்ளி விட்டுட்டியா? இல்லடி, இவன் இன்னைக்கும் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் கர்ஷிஃப்ல குளோரோஃபார்மை தடவி வச்சிருந்தேன். முகத்துல வச்சேன், அப்படியே மயங்கிட்டான். அக்கா, தினம் தினம் இந்த நரக வேதனை உனக்கு தேவையா? பாவி பெண்ணி, அந்த டாக்குமெண்ட்டை புடுங்காம இருந்திருந்தா அது நம்ம கிட்டயே இருந்திருக்கும். இந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா டாக்குமெண்ட் அவன் ரூமுக்கு போயிடுச்சேக்கா. இங்க பாரு, முதல்ல அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம்க்கா. குடிச்சா இவன் மிருகம் மாதிரி மாறிடுறான் பாருக்கா. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காதுக்கா. நான் டாக்குமெண்ட் அவன் ரூம்ல தேடி பார்த்துட்டேன். ஆனா அது எங்க இருக்குன்னே தெரியலடி. அக்கா, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடலாம்க்கா. அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாதுடி. நம்ம காரியம் முடியற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். வேலைக்கு போமாட்டேன்னு சொன்ன சுரேஷையே வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். சுஜாதாவை சமாதானப்படுத்தி அவளை அவ வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆனா கணேஷ் என்ன திமிரு இருந்தா வேலைக்கு போமாட்டேன்னு சொல்லியிருப்பான். இல்லன்னு அது வந்து இந்த பாரு விஜயா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. கணேஷ் வேலையை விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. திரும்பி அவனை வேலைக்கு போக சொல்லு. இல்ல வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போ. நீ வேலை விட்டு போனது தெரிஞ்சு இங்க அண்ணன் கோவமா கத்திட்டு இருக்காரு. அவர் எதுக்கு தான் கத்தல? நீ எதையுமே கண்டுக்காத. என்னையா குடிச்சிருக்கியா? நான் தான் சந்தோஷமா இருந்தா குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? சரி, பின்பக்க கிணத்துக்கு பக்கத்துல செவர் இருக்குல்ல, அதை ஏறி குதிச்சு வந்துடுற. என்னது, கிணத்தடி சுவர் ஏறி குதிக்கிறியா? அட ஆமா விஜயா, நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். நான் வந்துடுறேன். சரி சரி, பாத்து வா. ஏற்கனவே இப்படி வந்து சிக்கலா இருக்கு. சரி சரி. அவனுக்கு உனக்கும் இதே பழப்பா போச்சா? இருக்குடா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. தாரணி, தாரணி, எதுக்கு சத்தம்? என்னது, என்னாச்சு? அந்த திருட்டு பையன் மறுபடியும் வந்திருக்கான். சீக்கிரம் வா. ஐயோ, மறுபடியும் திருட போச்சா? என்னக்கா, திருடலாம் யாரும் இல்லக்கா. இல்ல இல்ல, திருட மறுபடியும் வந்திருக்கான். ஐயோ, அப்படிலாம் யாரும் இல்லக்கா. நான் சொன்னேன்ல, அதோ அவன்தான், அங்கதான் இருக்கான். இப்ப என்ன பண்ண போறா? சுடுதண்ணி ஊத்த போறாளா? மறுபடியும் சுடு தண்ணி ஊத்தி நான் போய் ஹாஸ்பிடல்ல படுக்கவா? அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். தள்ளுங்க. நீ எங்க போற? விஜயா, எங்க போறீங்க நீங்க? வீடு தாரணி. ஐயோ, உங்க திருட நின்னுட்டு இருக்கா, நீங்க எதுக்கு போறீங்க? வீடு தாரணி. ஐயோ, அத்தை சீக்கிரம் வாங்க. அக்கா, நீங்க வாங்கக்கா. என்ன பண்றீங்க? வாங்க. ஐயோ, ஐயோ அக்கா, அக்கா, என்னக்கா செய்ய போறீங்க? என்னடா பண்ற இவ? ஐயோ அக்கா, சொன்ன கேளுங்கக்கா. ஐயோ, இதால குத்துனா எல்லாம் சரியா போயிடும். நல்ல புரிதா? ஐயோ அக்கா, இதுல குத்தி உயிர் போச்சுன்னா கொலைகேஸ் ஆயிடும்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. திருட வந்தவன எதுல குத்துனா என்ன? என்ன பேசிட்டு இருக்க? திருட வந்தா கொன்னுடுறா? இவ சொன்ன மாதிரி கொலை கேஸ் ஆயிடும். என்ன மாமா நீங்க? அவன் மேல அத்தை கொலை வெறியில இருக்காங்க. அவனால தானே அத்தை மேல சுடு தண்ணி பட்டுச்சு. சுரேஷ், அக்கா, அக்கா வேண்டாக்கா. சுரேஷ், இந்தடா இத படி. இத எங்க இருந்து வீசி ஏறி குத்தட்டும். அட போமா, கொலைகேச நான் உள்ள போணுமா? பேசாம போ. அட என்னடா நீ சட்டம் தெரியாதவனா இருக்க? திருட வந்தவன் எங்களை கொலை பண்ண வந்தான். தற்காப்புக்காக தான் குத்தணும்னு சொன்னா சரியா போச்சு. சரி விட, நானே குத்துறேன். ஐயோ ஐயோ அக்கா, வேண்டாக்கா. தள்ளுடே. ஐயோ, பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, கழுத்துல குத்திருக்கும் போல இருக்கு. அந்த திருடனை இழுத்துட்டு வரேன், எல்லாரும் பாருங்க.
சே நில்லுடி. அத்தை போகாதீங்க. கம்மன் வாமா இப்படி. இருங்க. ஐயோ என்னாச்சு? மா, எனக்கு அத்தை. என்னமாச்சு? கத்தாம என்னாச்சுன்னு சொல்லி தொலைங்க. பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ அக்கா பாம்பு கடிச்சிருச்சா? நீ எங்கடா இங்க இருந்து வர? ஐயோ அக்கா அதை விடுங்கக்கா. இன்னைக்கு காலையில தான் இவ்வளோ நீட்ட பாம்பு இந்த பக்கமா போச்சு. அதாக்கா கடிச்சிருக்கு. ஐயோ ஏண்டா, குடிச்சிட்டு வந்திருக்கியா? அண்ணே நான் குடிச்சதை விடுங்கண்ணே. அக்காவை பாம்பு கடிச்சிருச்சுண்ணே. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்கண்ணே. ஐயோ அக்கா வாக்கா, உங்க கலர் எல்லாம் மாறுது. ஐயோ விஷம் தலைக்கிறது. சீக்கிரம் hospital போங்க. ஐயோ வலிக்குதுங்க. ஆமா நீ என்ன எந்த பக்கம் இருந்து வர? அட நீ வேற. சரோஜாக்கா சதி திட்டம் எனக்கு தெரியாதா? நான் அங்க வரும்போது திருடனுக்கு கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அதான் ஃப்ரண்ட்ல போய் பேக்ல வந்தேன். அக்காவை பாம்பு புடுங்கிருச்சா? சரி நீ வா வா. இந்தா. யோ என்னையா இது? என்ன பேச்சு வரலையா? 1 ரூபா 2 ரூபாய் இல்ல 4 லட்சம். 4 லட்சமா? ஏதியா உனக்கு இவ்ளோ பணம்? ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது, சந்தோஷமா வச்சுக்கோ. யோ என் வாழ்க்கையில எப்பதாயா இவ்ளோ பணத்தையும் ஒண்ணா எனக்கு சொந்தமா பாக்குறையா? இனிமே இன்னும் நிறைய பாப்ப. ஏதியா இவ்ளோ பணம்? புருஷன் கணக்கு பார்க்காம கொடுக்கும்போது பொண்டாட்டியும் கணக்கு கேட்காம பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழிய பார்க்கணும். பணத்தை வட்டிக்கு விட்டு ஊர்ல தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனியா வளரணும், முன்னுக்கு வரணும். அவ்வளவுதான். நீ முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சு போட்டு. சரியா? பெட்டெல்லாம் பூவா இருக்க. காயத்ரியோட ஸ்டிக்கர் போட்டு நம்ம கையில் ஒட்டி இருக்க. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? அப்ப நேத்து நைட்டு எல்லாம் முடிஞ்சுதா? என்ன வெக்கப்படுறான்? சாரி டார்லிங். எதுக்கு? இல்ல உன் பொட்டு என் கையில ஒட்டி இருக்கு. பெட்ல பூவெல்லாம் சிதறி கிடக்க. அப்ப நேத்து நமக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சா? சாரி டார்லிங். நீ 3 மாசம் டைம் கேட்டிருந்த. அது வரைக்கும் பொறுக்க முடியாம நான் தான். சாரி டார்லிங். நீ தப்பா எடுத்துக்காத. வெரி சாரி. பரவாயில்லையே, நம்பிட்டானே. என்ன நம்பினீங்க? நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்காம போங்க. சாரி டார்லிங். நான் அவ்வளவு தூரம் கெஞ்சினேன், வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கவே இல்ல. இல்ல டார்லிங், நேத்து கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நானும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துட்டனா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டார்லிங். அக்கா வினோ. அக்கா. ஹாய் வினோ. I got it. எஸ் நம்பி. எஸ். இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு Of போகணும். course. Yeah, within 5 minutes I will get ready.